يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, தொடர்ச்சியாக 2 நாட்களாக பாவமீழ்ச்சி பெறுவது சம்பந்தமாக நாங்கள் நிறைய விடயங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய உரையில் இறுதியாக நாங்கள் போன காலத்தில் செய்த தவறுகள் எங்களுக்கு மறந்து போயிருக்கக்கூடிய நிலைமையில் எல்லா தவறுகளுக்கும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொன்னால் எந்த பிரார்த்தனை எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை உங்களுக்கு நேற்றைய தினம் கூறப்பட்டது. அந்த அடிப்படையில் மனிதர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளை அவர்கள் தவறுகள் என்றே புரிந்து கொள்வதில்லை. அப்படியான சில தவறுகளும் காணப்படுகின்றன. பாவங்கள் செய்வார்கள், ஆனால் இது பாவம்தான் என்ற உணர்வோ அல்லது அது பற்றிய அறிவோ அவர்களிடத்தில் இருக்காது. ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அது தவறாக பாவமானதாக காணப்படும். அப்படியான நிலைமையில் நாங்கள் செய்த தவறுகளில் இது தவறுதான் என்று புரிந்து அறிந்து இருக்கிற நிலைமையில் நாங்கள் மேற்கொண்ட தவறுகள் அல்லாத எங்களுடைய அறிவுக்கு எட்டாத வகையில் நிகழ்ந்த தவறுகள் காணப்படுகின்ற பொழுது அப்படியான தவறுகளுக்கு நாங்கள் தௌபா செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களை அறியாமல் ஜஹ்லன் அறியாமையின் காரணமாக வெளிப்படக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில் அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகிய பிரார்த்தனையை சொல்லி தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக புகாரியிலே வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் கான யதுஉ, ரசூலுல்லாஹ் இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக பின்வரும் துஆவை, பாவமீழ்ச்சி பெறக்கூடிய துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது, அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை நீ மன்னித்து விடு, ஹதீஅதி என்னுடைய தவறை நீ மன்னித்து விடு, வ ஜஹ்லி என்னுடைய அறியாமையின் காரணமாக நான் செய்த தவறையும் நீ மன்னித்து விடு, வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி என்னுடைய காரியத்தில் நான் எல்லை மீறி செயற்பட்டிருப்பேன், அப்படி எல்லை மீறி செயற்பட்ட விடயத்தையும் மன்னித்து விடு, வமா அன்த அலமு பிஹி மின்னி என்னை விட நீ எதுவெல்லாம் என்னுடைய விவகாரத்தில் நீ அறிந்து வைத்திருக்கிறாயோ, நீயே அறிந்தவனாக இருக்கிறாயோ, அப்படியான என்னுடைய அறிவுக்கு எட்டாத தவறுகளையும் மன்னித்து விடு இறைவா. அல்லாஹும் மக்ஃபிர்லி, இறைவா என் பாவத்தை நீ மன்னித்து விடு, ஜித்தி நான் உண்மையாக உணர்வு பெற்றிருக்கிற நிலைமையில், கரிசனையோடு இருக்கிற நிலைமையில் நான் செய்த தவறு, வஹஸ்லி விளையாட்டுத்தனமாக நான் செய்த தவறு, வஹதஇ வ அம்தி சாதாரணமாக என்னிடத்திலே நிகழ்ந்த தவறு, வேண்டும் என்றே என்னிடத்தில் நிகழ்ந்த தவறு, இது எல்லாவற்றையும் மன்னித்து விடு இறைவா. வ குல்லு தாலிக ஐந்தி இந்த அனைத்து தவறுகளும் என் மூலமாகத்தான் நடந்தது. அல்லாஹும் மக்ஃபிர்லி இறைவா என்னை நீ மன்னித்து விடு, மா கத்தம்து நான் முற்படுத்தியதையும், ஒமா அஹர்து நான் பிற்படுத்தியதையும், ஒமா அஸ்ரர்து நான் ரகசியமாக செய்ததையும், ஒமா ஆலந்து நான் பரகசியமாக செய்ததையும் மன்னித்து விடு. அந்த இலாஹி நீதான் என்னுடைய இலாஹாக இருக்கிறாய், லா இலாஹ இல்லா அந்த உன்னை தவிர எந்த ஒரு இலாகும் இல்லை என்று வரக்கூடிய பிரார்த்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் புகாரியிலே. அந்த துஆவை நாங்கள் இன்னொரு தடவை சொல்வதாக இருந்தால்,
اللهم اغفر لي خطيئتي وجهلي وإسرافي في أمري وما أنت أعلم به مني اللهم اغفر لي جدي وهزلي وخطئي وعمدي وكل ذلك عندي اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت إلهي لا إله إلا أنت. இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த செய்தி நமக்கு எது ஆதாரமாக சொல்லுகிறது என்று சொன்னால், நாங்கள் வாழ்நாளில் செய்யக்கூடிய சில தவறுகளில் எங்களை அறியாமல், எங்களுடைய அறிவுக்கு எட்டாமல் நாங்கள் செய்த பாவத்திற்கும் இந்த அடிப்படையில் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்கிற பிரார்த்தனையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீதினூடாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சகோதரர்களே. அப்போ தௌபா செய்கின்ற பொழுதும் இந்த விஷயத்தையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த பிரார்த்தனையோடு சேர்த்து இந்த பிரார்த்தனையும் உள்வாங்கி நீங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இதிலே இருந்து படித்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக நாங்கள் தௌபா செய்கின்ற பொழுதும் சில தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைமையில் இருக்கும். அது எப்படிப்பட்ட தௌபா என்று சொன்னால், ஒரு பாவத்திலே இருந்து நாங்கள் விடுபடுகிறோம், அதே மாதிரியான இன்னொரு பாவத்தை நாங்கள் செய்வோமையாக இருந்தால், நாங்கள் எந்த பாவத்திலே இருந்து விடுபட்டோமோ அதற்கான பாவ மன்னிப்பை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும். உதாரணமாக, ஒருவர் போதையை என்கிற அந்த சாராயத்தை விடுகிறார், ஆனால் அதே நேரத்தில் அவர் புகைத்தலோடு ஈடுபடுகிறார், அல்லது கஞ்சா மாதிரியான அந்த போதை வஸ்துக்களை பாவிக்கிறார். அப்போ இந்த பாவங்களில் ஒரே வகையான பாவத்தில் ஒரு பகுதியை விட்டிருக்கிறார், இன்னொரு பகுதியை விடவில்லை என்றால் அவர் விட்ட அந்த பாவத்திற்கான தௌபா என்பது கிடைக்காது. ஏனென்றால் அந்த பாவங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான இனமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தௌபா செய்கின்ற பொழுது நாங்கள் ஒரு பாவத்திலே இருந்து விடுபட்டு விட்டோம் என்று சொன்னால், அதனோடு தொடர்படக்கூடிய, அதனோடு சம்பந்தப்படக்கூடிய, அதன் இனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களில் இருந்துமே நாங்கள் விடுபட்டு விட வேண்டும். அப்போ ஒரே மாதிரியான ஒரு பாவத்தை நாங்கள் விட்டுவிட்டு அதே போல இன்னொரு பாவத்திலே நாங்கள் தொடர்ந்து இருப்போமையாக இருந்தால், நாங்கள் எந்த பாவத்திலே இருந்து விடுபடுகிறோமோ அதற்கான தௌபாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். பாவங்கள் வேறுபடுகின்ற பொழுது எதற்காக தௌபா செய்தோமோ அதற்கான தௌபாவை இறைவன் நாடினால் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக, சில பேர் களவெடுப்பதிலே இருந்து விடுபட்டிருப்பார்கள், ஆனால் அதே நேரத்தில் அதனோடு தொடர்படாத வேறு பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையிலே மனிதன் பல்வேறுபட்ட தவறுகளோடு சம்பந்தப்படுகிறான். நம்ம இதுக்கு முதல் சொன்னது ஒரே மாதிரியான தவறுகள். ஒரே மாதிரியான தவறுகளில் ஒரு சிலதை விட்டு இன்னொரு சிலதை விடாமல் இருந்தால் அந்த பாவம் என்ன செய்யப்பட மாட்டாது, மன்னிக்கப்பட மாட்டாது. அதே நேரத்தில் பாவங்கள் வேறுபடுகின்ற பொழுது எதற்காக அவர் தௌபா செய்தாரோ அந்த பாவம் மன்னிக்கப்படும், ஆனால் ஏனைய பாவத்திற்காக அவர் தண்டிக்கப்படுவார். இருந்தாலும் சகோதரர்களே, தௌபா என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பக்கத்தையும் ஆக்கிரமித்திருக்க வேண்டும். ஒரு தவறை விடுவது, இன்னொரு தவறை விடாமல் இருப்பது, இப்படி இருக்கக்கூடாது. தௌபா என்று வந்துவிட்டால் தௌபா எங்களை ஒரு பரிபூர்ணமான மனிதனாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கிறது. அப்போ தௌபா என்பது எங்களை பரிபூர்ணமான மனிதனாக மாற்றுவதற்கான முயற்சியாக இருக்கின்ற பொழுது, தௌபா செய்கிற மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு பாவத்தை விடுகிறார், இன்னொரு பாவத்தை தொடர்கிறார் என்கிற நிலைமை வரக்கூடாது. தௌபா நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் முழுவதுமான ஒரு பரிசுத்தத்தை நோக்கி எங்களை நகர்த்த வேண்டும். சிலருக்கு சில பாவத்தை விடுவதற்கு எளிமையாக இருக்கும், அதை விட்டு விடுவார்கள். ஆனால் சில பாவங்களை என்ன செய்ய மாட்டார்கள், விட்டு விட மாட்டார்கள். சிலர் தொழாமல் இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து விடுபடுவார்கள், 5 வக்தும் தொழுவார்கள். ஆனால் பொருளாதாரம் என்று வந்துவிட்டால், ஊழல் என்று வந்துவிட்டால், வட்டி என்று வந்துவிட்டால், இந்த மாதிரியான விஷயங்களில் அதிலே தொடர்ந்து கொண்டிருப்பார்கள், தொழுவார்கள், வட்டிக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்போ இது இந்த தௌபா பெரும்பாலுமே எங்களுக்கு என்ன செய்ய மாட்டாது. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் அவர் செய்த தௌபாவை கூட அதை என்ன செய்து விடும், பாழாக்கி விடும்.
அப்போ தௌபா என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த தௌபா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் ஆக்கிரமிக்கக்கூடியதாக, வாழ்க்கையின் ஒவ்வொரு செயற்பாடையும் தீர்மானிக்கக்கூடியதாக, ஒன்றை விடுவதும் ஒன்றை எடுப்பதும், ஒரு பாவத்தை செய்வதும் ஒரு பாவத்தை விடுவதுமாக இருக்கக்கூடாது. தௌபா என்பது நம்முடைய வாழ்க்கையின் முழு பகுதியையும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பரக்கத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் பூரணமான தௌபாவாக இருக்கும் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாங்கள் தௌபா செய்கின்ற பொழுது இந்த விஷயத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பகுதியாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தௌபா என்று வருகின்ற பொழுது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சம்தான், ஒரு மனிதர் தௌபா செய்கிறார். தௌபா செய்துவிட்டு அவர் நிறைய நன்மைகளை செய்து கொண்டு வருவார். பிறகு அவர் எந்த பாவத்தில் இருந்து விடுபட்டாரோ அதே பாவத்தை மீண்டும் செய்வாரையாக இருந்தால் ஆரம்ப தௌபா, ஏற்கனவே கேட்ட தௌபா பாழாகி விடாது. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு பாவத்தை விடுவதாக அவர் நியத்து வைத்து இறைவனிடத்திலே பச்சாதப்பட்டு அந்த பாவத்திலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார். அதற்கு பிறகு நிறைய ஹசனாத்துகள், நிறைய நன்மைகளை சேகரித்து வருகிறார் என்று சொன்னால் அந்த தௌபா அல்லாஹ்வுடைய கணக்கில் ஒரு அஜ்ராக, ஒரு இபாதத்தாக நிறைவேறிவிடும். மீண்டும் ஒரு பாவத்தை அவர் ஆரம்பிப்பாரையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு பாவத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ தௌபா செய்யக்கூடியவர் எப்படி நினைத்து விடக்கூடாது என்றால், மீண்டும் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொன்னால் நேரத்தோடு கேட்கப்பட்ட தௌபாக்கள் என்ன செய்யப்படுவதில்லை, வீணடிக்கப்படுவதில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், தௌபா என்பது மீண்டும் மீண்டும் ஒரு ரொட்டேஷனாக வரக்கூடிய ஒரு செயற்பாடு. தௌபா செய்த உடனேயே மனிதர்கள் யாராக மாறுவதில்லை, மாசூம்களாக மாறுவதில்லை. ஐஸ்மத் என்கிற பண்பு அவர்களிடத்தில் வந்துவிடாது. ஐஸ்மத் என்று சொன்னால் என்ன, பாவத்திலே இருந்து முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலைமையை தௌபா செய்யக்கூடியவர் அடைந்து விடுவதில்லை. அதனால தான் தௌபாவுக்கு பிறகும் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவகாசமும் சாத்தியப்பாடும் இருந்து கொண்டே இருக்கும். தௌபா செய்த உடனே நாங்கள் முழுமையாக திரிந்து விடுவோம், மரணம் வரைக்கும் நாங்கள் செய்த தௌபா உத்தரவாதமான தௌபா, நாங்கள் செய்த இந்த தௌபாவுக்கு பிறகு இதற்கு பிறகு நாங்கள் வழிகடவே மாட்டோம் என்கிற ஒரு நிலைப்பாடும் இல்லை. ஆனால் ஏற்கனவே செய்த தௌபா அல்லாஹ்விடத்தில் ஒரு கணக்கில் கொள்ளப்படுமா இல்லையா? கணக்கில் கொள்ளப்படும் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் இறைவனுடைய ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறது, இதுவும் இறைவனுடைய ஒரு அருளாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டதாக சொல்லுகிறார்கள். குல்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, அரஐத அஷ்யா குந்து அத்தஹன்னது பிஹா ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் மின் சதகத்தின், நான் சதகா செய்யக்கூடியவனாக இருந்தேன், அதே மாதிரி அடிமைகளை உரிமை விடக்கூடியவனாக இருந்தேன், ஒசிலத்தி ரஹிமின், அதே மாதிரி உறவுகளை சேரக்கூடியவனாக இருந்தேன். இப்போ பாவம் செய்து கொண்டிருந்த அந்த காலம், ஜாஹிலியா காலம், அந்த காலத்தில் செய்த நன்மைகள் குறித்து கேட்கிறார்கள். ஃபஹல் மின் ஃபீஹா மின் அஜ்ரின், அந்த கூலி எனக்கு கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்லம் தஅலாமா சலஃப மின் ஹைரின், எந்த நலவில் நீ இருந்தாயோ அந்த நலவின் நன்மையில் தான் நீ எதை அடைந்திருக்கிறாய், இஸ்லாத்தை அடைந்திருக்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இதிலிருந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரிகிறது சகோதரர்களே. போன காலத்தில் நாங்கள் செய்த நன்மைகள் எதுவாக இருந்தாலும் அந்த நன்மைகள் எளிதில் என்ன செய்யப்படுவதில்லை, அழிக்கப்படுவதில்லை. நாங்கள் எங்களுடைய மறுமைக்காக வேண்டி செய்த தௌபா, நாங்கள் மறுமைக்காக வேண்டி சேகரித்த ஹசனாத்துகள், நன்மைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கணக்கில் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஷிர்க் செய்தாலோ குஃப்ர் செய்தாலோ அந்த நன்மைகள் அழிக்கப்படும் என்பது வேறு விடயம். ஆனால் பொதுவாக அன்புள்ள சகோதரர்களே, போன காலங்களில் செய்த நன்மைகளை அல்லாஹ் அப்படியே வைத்து கொண்டிருப்பான். அப்போ மீண்டும் பாவம் செய்தால் என்ன நிலைமை வரும் என்றால், அந்த மீண்டும் பாவம் செய்துவிட்டு மீண்டும் நாங்கள் தௌபா செய்தால், மீண்டும் பாவம் செய்துவிட்டு மீண்டும் நாங்கள் தௌபா செய்தோமையாக இருந்தால், ஏற்கனவே செய்த நன்மையும் ஏற்கனவே செய்த தௌபாவும்
பிறகு நாங்கள் செய்யக்கூடிய தௌபாவும் இரண்டும் சேர்ந்து மீண்டும் இரட்டிப்பான நன்மையாக மாறும். அதனால தான் தௌபா என்பது ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப அதை நாங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த கழிவுகளை நீக்கி போன காலத்தில் செய்த நன்மைகளையும் திரும்பி நாங்கள் செய்ய போகிற நன்மைகளையும் இந்த இரண்டு நன்மைகளையும் சேர்த்து தருவார். உதாரணமாக நாங்கள் சொல்வதானால், ஒரு குப்பைக்குள் புதைந்து கிடக்கக்கூடிய முத்தை நீங்கள் உதாரணமாக எடுக்கலாம். அந்த முத்துக்கு மேலால் நிறைய அழுக்குகள் சேருகின்ற பொழுது அதை நீக்கினால் நாம் போன காலத்தில் வைத்த நல்ல நீயத்துகள் மீண்டும் நம்மிடத்திலே பிரதிபலிக்க தோங்கும். இப்போ நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு தௌபா செய்திருப்போம். அந்த நிலைமையில் தூய்மையான மனநிலையோடு அல்லாஹ்விடத்திலே அழுது பிரார்த்தித்து அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி அளித்து ஒரு பாவத்திலிருந்து விடுபட்டிருப்போம். காலப்போக்கில் ஷைத்தான் எங்களை விளையாடி மீண்டும் அதே பாவத்திற்கு நாங்கள் போய் சேர்ந்து விடுகின்ற பொழுது மீண்டும் ஒரு உணர்வு வந்தால் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அந்த அழுக்குகளை நீக்கி ஏற்கனவே எனக்குள் இருந்த அந்த உண்மையான அந்த தௌபாவை மீண்டும் கொண்டு வருகின்ற பொழுது, அன்புள்ள சகோதரர்களை, மீண்டும் நாங்கள் என்ன செய்ய ஆரம்பிப்போம்? ஃப்ரெஷ்ஷாக மாறுவதற்கு ஆரம்பிப்போம். இதில் இருந்து நாங்கள் தௌபாவிலே மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், தொடர்ந்து இந்த தௌபாவிலுடைய அந்த ரீசைக்கிள் என்று சொல்லப்படக்கூடிய சுத்திகரிப்பு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தௌபா செய்தவுடன் எங்களுக்கு நாங்களே வாக்களித்து விடக்கூடாது, நான் பரிசுத்தமானவனாக என்ன செய்துவிட்டேன், மாறிவிட்டேன் என்கிற வாக்குறுதியை நமக்கு வழங்கக்கூடாது. ஏனென்றால் ஷைத்தானுடைய ஒரு பகுதி இருக்கிறது, நமக்குள் குரூரை ஏற்படுத்துவான். நமக்குள்ளேயே ஷைத்தான் எதை ஏற்படுத்துவான் என்றால் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துவான். அந்த ஏமாற்றத்தை எப்பொழுது அதிகம் ஏற்படுத்துவான் என்று சொன்னால், நல்ல வழிக்கு நாங்கள் திரும்புகின்ற பொழுது ஷைத்தான் அந்த குரூரை ஏற்படுத்துவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. நீ தொழுகிறாய், நீ பரிசுத்தமானவனாக என்ன செய்து விட்டாய், மாறிவிட்டாய், இப்பொழுது நீ தொழுகையை விடுவதில்லை, இபாதத்துகளை விடுவதில்லை, நீ இப்பொழுது மார்க்கத்தின் பக்கம் அதிகமான ஈடுபாடோடு இருக்கிறாய் என்று சொல்லி காட்டி ஒரு வகையான பெருமை எங்களுக்குள் ஏற்படுத்துவார். இந்த பெருமை என்ன செய்யும் என்றால், நம்முடைய சிந்தனையை சிதறடித்து அந்த இபாதத்தின் மீதான ஃபோக்கஸை, அந்த இபாதத்தின் மீதான கவன குவிப்பை குறைத்து கொண்டு வருகின்ற பொழுது மீண்டும் நாங்கள் எந்த பாவத்திலிருந்து விடுபட்டோமோ அதே பாவத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான். அதனால் தௌபாவுக்கு பிறகு ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது என்பதில், ஏமாந்து விடக்கூடாது என்பதில் மிக அவதானமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இதை நீங்கள் தௌபாவுடைய மிக முக்கியமான ஒரு பாடமாக இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, தௌபாவை பொறுத்தவரையில் நமக்கு இயலுமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் செய்யப்படுகின்ற தௌபா என்பது மிக சிறப்புக்குரிய ஒரு தௌபாவாக இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தௌபா என்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஏற்படுத்துகிறான் என்றால், ஒரு பாவத்திலே இருந்து விடுபட வேண்டும், பாவத்திலே இருந்து விடுபடுவதை அல்லாஹுக்கு முன்னால் நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த ரெண்டும் வருகின்ற பொழுதுதான் தௌபா என்பது என்ன செய்கிறது, பரிபூர்ணம் அடைகிறது. அப்போ அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதாக இருந்தால் அதற்கான இயலுமை நமக்கு இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹுக்கு முன்னால் எனக்கு பாவம் செய்வதற்கு முடியுமாக இருந்தும், பாவம் செய்வதற்கான சக்தி, அந்த கூவத், அந்த குத்ரத் என்னிடத்திலே இருந்தும் நான் பாவம் செய்யவில்லை என்கிற ஒரு நிலைமையில் ஒரு மனிதர் பாவம் செய்யாமல் இருக்கிறாரு, அந்த தௌபா தான் பரிபூரணமான ஒரு தௌபா. எப்படியான நிலைமையில் செய்யப்படுகிற தௌபா? உதாரணமாக, கடுமையான நோய் வந்துவிட்டது, காலம் பூராகவுமே பாவத்திலே கழித்து பாவத்திலேயே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு நோய் வந்துவிட்டது. நோய் வந்த பிறகு, இதற்கு பிறகு அவர் நினைத்தாலும் பாவம் செய்ய முடியாது. கடுமையான ஒரு நோய் வந்து விட்டது, எழும்பி நடக்க முடியாது. ஏற்கனவே எழும்பி நடந்து அவர் செய்து கொண்டிருந்த அந்த தவறுகளை இப்பொழுதும் அவருக்கு வந்திருக்கக்கூடிய நோய்க்கு பிறகு அவர் நினைத்தாலும் அந்த பாவத்தை செய்ய முடியாது. இருந்தாலும் அந்த நிலைமையில மனிதன் எப்படி யோசிப்பான், நான் இந்த பாவத்தை செய்திருக்கக்கூடாது, மன வருத்தம் உண்டு அந்த சிச்சுவேஷனில் வரும். இந்த சக்தி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த பாவத்தை அவர் விடலை, இப்பொழுது பாவத்தை விட வேண்டும் என்று மனப்பூர்வமாக வருந்துகிறார்.
ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் சென்று நான் இந்த பாவத்தை விட்டுவிட்டேன் இறைவா உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக என்று நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு உடம்பில் என்ன கிடையாது, இப்பொழுது சக்தி கிடையாது. இப்படியான ஒரு காலத்திற்கு போவதற்கு முன்னால் செய்யப்படுகிற தௌபா இருக்கிறதே, இந்த தௌபா என்பது மிக உயர்ந்த தௌபா சகோதரர்களே. ஏனென்றா அதாவது கடுமையான நோய் வந்ததற்கு பிறகு செய்கிற தௌபா இருக்கிறதே, இந்த தௌபாவுக்கு அறிஞர்கள் சொல்வார்கள் தௌபத்துல் லரூரா என்று சொல்வார்கள். ஒரு நிர்பந்தம், லரூரத் என்று சொன்னால் என்ன, நிர்பந்தமான ஒரு நிலைமை வந்துவிட்டது, வாழ்க்கை பாடத்தையும் அவர் என்ன செய்து விட்டார், படித்து விட்டார், கடுமையான சோதனைக்குள் இப்பொழுது வந்து விட்டார். இப்பொழுது மனம் இயல்பாகவே, மனிதன் என்பவன் பலவீனமானவன், நல்லதை காணுகின்ற பொழுது உலகத்தை அடைய அவன் ஆசைப்படுவான், கஷ்டம் வருகின்ற பொழுது ஒரே சரிவாக விழுந்து விடுவான். அப்பொழுதுதான் அல்லாஹ் கொடுத்த பாடங்கள் எல்லாம் அவனுடைய தலையில் ஊறத் துவங்கும், அவனுடைய சிந்தனையில் பதிய துவங்கும். சகோதரர்களே, கடுமையான கஷ்டம் வந்த பிறகு நாங்கள் செய்கிற தௌபாவை விட நேர காலத்தோடு செய்கிற, இயலுமையில் இருக்கிற பொழுது செய்கிற தௌபா இருக்கிறது, அது பவர்ஃபுல்லான ஒரு தௌபா. அப்படி இல்லாமல் தௌபத்துல் லரூராவுடைய காலத்தில் வரும் வரைக்கும் எங்களுடைய தௌபாவை நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, பிற்படுத்தி விடக்கூடாது. என்றால் உண்மையான தௌபாவுக்கு சொல்வா தௌபத்து இஹ்தியார். ரெண்டு வகையான தௌபா இருக்கிறது. ஒரு தௌபா என்ன, தௌபத்துல் லரூரா. இன்னொரு தௌபா என்ன, தௌபத்துல் இஹ்தியார். தௌபத்துல் லரூரா என்று சொன்னால் என்ன, பாவத்தை அவர் செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாத காலத்தில் தௌபா செய்ய நினைக்கிறார். இந்த தௌபாவுக்கு சொல்வார்கள் தௌபத்துல் லரூரா என்று சொல்வார்கள். தௌபத்துல் இஹ்தியார் என்றால் அவருடைய விருப்பத்தின் பிரகாரமே, அவர் விரும்பியே அந்த பாவத்திலிருந்து விடுபடுகிறார். அந்த பாவத்தை செய்வதற்கான அத்தனை வாசல்களும் திறந்திருக்கிறது, அத்தனை ஷைத்தானியத்தான தூண்டுதல்களும் இருக்கிறது, பாவத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அத்தனை நண்பர்களும் அருகாமையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சிறிய ஒரு முயற்சியின் மூலம் அந்த பாவத்தை அடைவதற்கான அனைத்து சாத்தியமான வழிகளும் இருக்கிறது. இருக்கின்ற பொழுது தௌபா செய்கிறாரு, பாவத்திலிருந்து விடுபடுகிறாரு. இந்த தௌபாவுக்கு நாங்கள் என்ன தௌபா என்று சொல்வது, தௌபத்துல் இஹ்தியார், அவருடைய விருப்பத்தின் பெயரில் செய்யக்கூடிய தௌபா. இந்த தௌபா அல்லாஹ்விடத்திலே மகத்துவமான ஒரு தௌபா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் கடுமையான நோய் வந்த பிறகு தௌபா செய்ய நினைப்பவருக்கு தௌபா என்பது இல்லையா, அவரும் ஒரு மனிதர் தானே என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். சில மனிதர்களுக்கு கடும் கால பிற்போகின்ற நிலைமையில் தான் தௌபா செய்யக்கூடிய எண்ணமே வரும். அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கும் தௌபா என்பது சாத்தியமாக இருக்கிறது. கடும் நோய் இருக்கிறது, அவர் நினைத்தாலும் எதை அணுக முடியவில்லை, அந்த பாவத்தை அணுக முடியாத ஒரு சூழலில் கடும் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறாரே, அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தௌபா செய்தாலும் அந்த தௌபாவுக்கும் இறைவனிடத்திலே பலன் இருக்கிறது. அப்போ கடும் நோயாளிகள் என்ன செய்து விடக்கூடாது, நம்பிக்கையும் இழந்து விடக்கூடாது. அந்த பகுதியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா இள வயதில் செய்ய முடியாத செய்யாமல் விட்ட சில நன்மைகள் வயதிற்கு சென்ற பிறகு மனதை உறுத்தி கொண்டே இருக்கும். அப்படியான சில காலம் வந்து விட்டாலும் தௌபாவில் மட்டும் நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது சகோதரர்களே, நிராசை அடைந்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் ஒரு சொல்யூஷனை சொல்கிறார்கள். நம்முடைய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால் எல்லாவற்றிற்குமே தீர்வை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்போ கடு நோயாளி எப்படி அணுக வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா மரிலல் ஆபுது, ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டால், அவு சாஃபர அல்லது பிரயாணம் போகிறாரையாக இருந்தார், குதிபலஹு மாகான யாமலு சஹீஹம் முகீமா, உடல் ஆரோக்கியமாக இருக்கிற நிலைமையிலும் அவர் ஊரினுள்ளே தங்கியிருக்கிற நிலைமையிலும் எதுவெல்லாம் செய்வதற்கு அவருக்கு வாய்ப்பாக இருந்ததோ அந்த ஆசையும் எண்ணமும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது அவருக்கு இருந்தால் அந்த கூலியும் அவருக்கு உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஊரிலே இருக்கின்ற பொழுது எந்த காரியத்தை எல்லாம் செய்வதற்கான அவகாசம் இருக்கிறதோ அதே இபாதத்தின் மீதான எண்ணம் பிரயாணம் செய்கின்ற பொழுது அவருக்கு இருந்தால் அந்த கூலியும் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது, இன்னபில் மதீனத்தி அக்வாமன், மதீனாவிலே ஒரு சில கூட்டத்தார் தங்கிவிட்டார்கள், மாசிர்தும் மசீரன் வலா கதாத்தும் வாதியன் இல்லா கானு மஅக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நாட்டை விட்டு ஊரை விட்டு நீங்கள் பிரயாணம் செய்தால் அவர்கள் உங்களோடு வரக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இருந்தாலும்
சில நோய் போன்ற காரணிகளால் அவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களுக்கும் நன்மையில் ஒரு பங்கு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த ஹதீதுகளை ஆதாரமாக வைத்து அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆரோக்கியமான காலத்தில் உங்களுக்கு நன்மைகள் செய்ய முடியாமல் போனாலும் கஷ்டகாலம் வருகின்ற பொழுது நம்பிக்கையை என்ன செய்து விடாதீர்கள், இழந்து விடாதீர்கள். போன காலத்தை நினைத்து மனம் வருந்தாதீர்கள். ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்குள் ஒரு உணர்வு வந்திருக்கிறது. என்ன உணர்வு வந்திருக்கிறது? பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்திருக்கிறது. பாவத்தை விட வேண்டும் என்ற உறுதியான ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. அந்த எண்ணத்திற்கு அல்லாஹ்விடத்தில் என்ன உண்டு? கூலி உண்டு. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாங்கள் வயோதிபத்தை அடைந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தௌபாவுடைய விஷயத்தில் என்ன செய்துவிடக்கூடாது, நிராசை அடைந்து விடக்கூடாது என்கிற மிக முக்கியமான ஒரு பாடத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது சகோதரி. இதுதான் தௌபாவில் உள்ள ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களாக காணப்படுகின்றன. அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, தௌபா எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னால், அதாவது அல் முஆயனா என்று சொல்லுவாங்க. முஆயனா என்று சொன்னால் சக்ராத்துல் ஹாலை நாங்கள் அதாவது எதிர்நோக்குகின்ற அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது, இதற்கு சொல்வார்கள் ஹாலத்துல் முஆயனா. முஆயனா ஐன் என்றால் என்ன? கண்ணுக்கு சொல்வார்கள். அப்போ ஆயன சக்ராத்தில் மவுத் என்று சொன்னால் சக்ராத்துல் மவுத்தினுடைய அந்த கண்டிஷன், ஒரு சூழல் ஒன்று இருக்குமே, ஃபி கமராத்துல் மவுத், மவுத்தினுடைய படுகுழி படித்தரங்களுக்குள் ஒரு காலடி எடுத்து வைத்து விட்டால் தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விடும். அதே மாதிரி மறுமை நாள் வந்து விட்டால் தௌபாவுடைய வாசல் என்ன செய்து விடும்? மூடப்பட்டு விடும். இப்போ இந்த ரெண்டு சிச்சுவேஷனும் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் என்று சொன்னால், அவர்களுக்காக வழங்கப்பட்ட அந்த அவகாசம் ஏற்கனவே முடிந்து விட்டது. நோய்வாய்ப்படுகிற நிலைமையில் தௌபாவுடைய அவகாசம் இருக்கிறது. ஒருவருக்கு கடும் சீரியஸான ஒரு வருத்தம் வந்து விட்டது. சீரியஸான வருத்தம் வந்த உடனேயே அவர் சக்கராத்துடைய ஹாலுடைய நிலை என்று நாங்கள் சொல்வதில்லை. இப்போ ரஜா என்று ஒன்று இருக்கிறது. ரஜா என்று சொன்னால் என்ன? ரஜா என்றால் ஆதரவு வைப்பது. அல்லாஹ் என்னை மோசமாக நடத்த மாட்டான், நான் செய்த பாவங்களை கொண்டு மறுமை நாளில் அல்லாஹ் என்னை என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க இந்த ரஜா எப்பொழுதுமே இருக்க வேண்டும். எவ்வளவு சீரியஸான நோய் இருந்தாலும் இருக்க வேண்டும். இந்த சீரியஸாக நோய் இருக்கிற நிலைமையிலும் தௌபா செய்யாமல் விட்டால், அன்புள்ள எவ்வளோ அவகாசத்தை நம்முடைய மார்க்கம் தருகிறது என்று பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய அவகாசங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். அந்த அவகாசங்கள் எல்லாம் நாங்கள் ஆரோக்கியமாக இருந்து வருகின்ற காலப்பகுதியில் கிடைக்கக்கூடிய அவகாசங்கள். அதெல்லாம் இப்பொழுது நோய்க்கான கதவை தட்டிவிட்டார். இதற்கு அடுத்த காலகட்டம் என்பது பெரும்பாலும் சக்கராத்துடைய ஒரு நிலைமையாக இருக்கும். இந்த சக்கராத்துடைய நிலைமைக்கு முற்படுகின்ற காலமும் நமக்கு அவகாசம் இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணம் சம்பவிக்கின்ற காலப்பகுதியில் நீங்கள் இருந்தால் அந்த காலப்பகுதியில் நீங்கள் ரெண்டு விஷயத்தை மனதிலே உள்வாங்கி கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்ன? அல்லாஹ் என்ன தண்டிக்க மாட்டான், என்னுடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்துக்குள் நுழைப்பான். இது ரஜா. இன்னொரு பகுதி இருக்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தின் மீதான ஒரு பயம். அப்போ சுவர்க்கத்தின் மீதான ஆதரவு நமக்கு இருக்க வேண்டும், நரகத்தின் மீதான பயமும் இருக்க வேண்டும். எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் என்ன மன்னிப்பான் என்று சொன்னால், அப்போ அவர் எதில் மட்டும் இருக்கிறார்? ரஜாவில் மட்டும் இருக்கிறார். அல்லாஹ் என்ன தண்டித்து தான் ஆகுவான், நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் அல்லாஹ் என்னை பிடித்துத்தான் ஆகுவான் என்று சொன்னால், அப்பொழுது அவர் எதில் மட்டுமே ஊண்டுதலாக இருக்கிறார்? ஹவுஃபில் மட்டும் இருக்கிறார். மூமின் எப்படி இருக்குமே வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ரஜாவோடும் அவர் இருக்க வேண்டும், ஹவுஃபோடும். இந்த ரெண்டும் இருக்க. ஆரோக்கியமாக இருக்கிற நிலைமையிலும் இது மிக முக்கியமானது, கஷ்டகாலம் நோய் காலத்துக்கு போன பிறகும் இது இன்னும் மிக முக்கியமானது. அப்போ அந்த நேரத்திலும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. எந்த விஷயத்தில்? தௌபாவுடைய விஷயத்தில். அதையும் தாண்டி இருக்கக்கூடிய வாசல் தான் எந்த வாசல்? சக்ராத்துல் ஹால் என்கிற அந்த நிலைமை. அந்த நிலைமை வந்துவிட்டால் எந்த எக்ஸ்கியூஸும் என்ன செய்யப்பட மாட்டாது சகோதரர்களே, வழங்கப்பட மாட்டாது. இந்த நிலைமைக்கு என்ன அறிஞர்கள் சொல்கிறார்கள்? ஹாலத்துல் முஆயனா, நேர் எதிராக நாங்கள் சக்ராத்துடைய அந்த சந்தர்ப்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைமை. இதை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துன் நிசாவிலே சொல்லி காட்டுகிறான். ஹத்தா இதா ஹலரா அஹதஹுமுல் மவுத், மரணம் என்கிற அந்த ஹாலிரா, அதாவது ஹாலிரா என்று சொல்வார். ஹுலிரா என்று சொன்னால்
சக்ராத்துல் ஹாலுடைய அந்த நிலைமைக்குள் வந்து விட்டவர்கள். அந்த நிலைமைக்குள் வந்து விட்டவர்களுக்கு என்ன கிடையாது? தௌபா என்பது கிடையாது என்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே நினைவூட்டிக் கொள்ள நான் விரும்புகிறேன் சகோதரர்களே. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன முக்கியமான விஷயம் என்று கேட்டால், மனிதர்கள் சில சந்தர்ப்பங்களில் பாவம் செய்வார்கள். ஆனால் அவங்க நினைத்தாலும் அந்த பாவத்திலே இருந்து உடனடியாக வெளியே வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சில பாவங்களை பொறுத்த வரைக்கும் அவராக விரும்பி அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து விடலாம். சில பாவங்கள் மனிதர்கள் செய்து கொண்டிருப்பார்கள், அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவங்களுக்கு எளிமையாக வெளியே வர முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்வதானால், வட்டிக்கு எக்ரிமெண்ட் அதாவது ஒப்பந்தத்தை செய்து பணத்தை வாங்கிவிட்டார். இப்பொழுது அவர் அந்த கடனை அடைக்க வேண்டும். பல லட்சம் ரூபாய் கடன்களோடு அவர் இப்பொழுது தலையிலே சுமந்தவராக இருக்கிறார். பொதுவாக வட்டிக்கு அதாவது கடன் எடுக்கக்கூடியவருடைய அதிகமான நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. என்ன செய்கிறார்கள்? கடனை வாங்குகிறார்கள், வட்டிக்கு வாங்கி கொள்கிறார்கள். பிறகு அது பாவம் என்று தெரிகிறது. அதனுடைய பல முசீபத்துகளை அவர்கள் உணர்கிறார்கள். சில பேர் வட்டிக்கு அடைத்து கொண்டிருக்கிறார்கள் 20 வருடங்களாக 30 வருடங்களாக. தங்களுடைய வீடை கட்டிக்கொள்வதற்காக வாங்கிய கடன் அவருடைய ஒவ்வொரு மாத சம்பளத்திலே இருந்து பேங்குக்கு போய்கொண்டே இருக்கிறது. அப்ப தன்னுடைய பொருளாதாரத்தில் வட்டி முதலுமாக போய்கொண்டே இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வெறுப்பொன்று உணர்வார். அது பாவம் என்று உணர்வார். இது அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரும் செய்கிற ஒரு போராட்டம் என்கிற ஒரு உணர்வு ஒன்று வரும். அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்தில் இப்போ பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். தேடி பார்க்கிறார், அதை அடைப்பதற்கான இந்த வாசலும் இல்லை, யாரும் உதவி செய்வதாக இல்லை. ஜக்காத்து பணத்தில் இருந்து கூட இப்படியான நபர்களை கலட்டி தௌபாவின் பக்கம் மீட்டி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளும் அவருக்கு கிடைக்கவில்லை. இப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த வட்டியிலே இருந்து தன்னை விலக்கி கொள்ள நினைக்கிறார். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியாமல் இருக்கிறது? விலகி கொள்ள முடியாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் என்ன சொல்யூஷன்? அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பம் நமக்கு அமைந்து விடக்கூடாது. முதலாவது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறோம். அதற்கான சூழலும் இல்லை. சில பேர் வெளிநாடுகளுக்கு போய்விடுவார்கள். உதாரணமாக மது அதாவது விற்கக்கூடிய கடைகளிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது தெளிவாக வட்டியோடு தொடரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு கொள்வார்கள். வெளியே வந்து கொள்ள முடியாமல் இருக்கும். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் முடிந்த அளவு இந்த பாவத்திலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான அத்தனை வழிகளையும் அவர் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனைய மனிதர்கள் தௌபா செய்கிற விகிதாசாரத்தை விட தன்னுடைய மனநிலையில் வரக்கூடிய அந்த வருத்தத்தை அவர் அதிகரித்து கொண்டே போக வேண்டும். ஏனெனில் அந்த பாவத்தை அவராக சம்பாதித்து கொண்டார். அந்த பாவத்திலே இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பாவத்திலிருந்து அவசரமாக எப்பொழுது வெளியாகி விடலாம் என்கிற அந்த நிமிடத்தை தேடி அலைந்து கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு அழுது புலம்பி தன்னுடைய உண்மையான வருத்தத்தை பன்மடங்காக அல்லாஹ்விடத்திலே தெரிவித்துக் கொண்டு, அன்புள்ள சகோதரர்களை, கூடிய விரைவில் அதிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, நேரடியாக இந்த தவறில் ஈடுபடாமல் இருப்பதற்கு இந்த காலத்தினுள் என்ன அவகாசம் எல்லாம் கிடைக்கிறதோ அந்த அவகாசத்தை எல்லாம் அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியான நிலைமையில் ஒரு மனிதனுடைய மனநிலை இருந்தால் அவருக்கும் சான்ஸ் இருக்கிறது. அறிஞர்களுடைய நிறைய ஆய்வுகளை தேடி பார்க்கின்ற பொழுது அவருடைய மனோநிலையை அவர்கள் பார்க்கிறார்கள். என்ன மனோநிலை? அவன் அந்த பாவத்துக்குள் அகப்பட்டு கொண்டாலும் அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கிற உறுதியான ஒரு முடிவை எடுக்கிறானே, அந்த உறுதியான முடிவுக்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ்விடத்திலே ஒரு வெயிட் இருக்கிறது என்கிற அடிப்படையில் இப்படியான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டவர்கள் நான் வெளியே வர முடியவில்லை என்ற காரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு காலத்தை கடத்தாமல் மிக அவசரமாக அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கான நீயத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தோடு இன்னொரு விஷயத்தையும் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அதே போன்று சகோதரர்களே, சில இளைஞர்களுடைய தவறுகளை உடனடியாக மீட்டி கொண்டு வருவதற்கும் கஷ்டமாக இருக்கும். போதைக்கு அடிமையானவர்களை பாருங்கள், ஒரு நாளில் அவர்களை மீட்டி கொண்டு வருவது கடினமான ஒரு விஷயம்.
அப்பொழுது என்ன செய்வார்கள்? அவர்களை புனர்வாழ்வு அளிப்பதற்காக வேண்டி கொண்டு சென்று அவருடைய நாவு துடித்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், அந்த ரசனையை உணர்ந்து கொண்டே இருக்கிற சந்தர்ப்பத்தில், அந்த பாவம் ஒரு கெமிக்கல் போன்ற அவர்களுடைய உணர்வோடு கலந்து வாட்டி வதைக்கிற சந்தர்ப்பத்தில், அதை தன்னை விட்டு பிரித்து விட முடியாமல் அவன் கடுமையாக போராடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தன்னை புனர்வாழ்வுக்குள் உட்படுத்தி அந்த பாவத்திலே இருந்து தன்னை மீட்டிக் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆசையில் தேடி வரக்கூடிய இளைஞர்களாக இருப்பார்களேயாக இருந்தால் அவர்கள் யாரை நோக்கி வருகிறார்கள்? அல்லாஹ்வை நோக்கி வருகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் எதற்கு ஆதாரமாக சொல்லலாம் என்றால், அந்த 100 கொலை செய்த நபருடைய அந்த ஹதீதை நாங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்து கொண்டு வந்த மனிதரும் அல்லாஹ்வை நோக்கி வந்த அந்த கால பகுதி, அந்த இடைவெளி, அல்லாஹ்வை நோக்கியதாக இருக்கக்கூடிய அந்த பகுதி மிக நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால் அவருக்கும் தௌபாவுடைய சாத்தியப்பாடு இருந்ததா இல்லையா சகோதரர்களே? எனவே நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள் இப்படி வழிகட்டி போய் பாவத்திலே எடிக்ஷன் ஆகி போய் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்குள் என்ன உணர்வு வருகின்ற பொழுது, நம்ம இந்த முசீபத்தான காலத்திலிருந்து அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு வருகின்ற பொழுது அதுவும் ஒரு தௌபா தான். அப்போ அந்த தௌபாவுக்குரிய வாசலை எல்லாம் நாங்கள் திறந்து வைத்து அவர்களை உள்வாங்கி அவர்களை நாங்கள் பக்குவப்படுத்துவோமையாக இருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமுதாயத்தை எங்களால் உருவாக்க முடியும் என்கிற ஒரு பாடத்தையும் சகோதரர்களே இந்த தௌபாவினுடைய தொடர் நிகழ்ச்சியான இந்த 3வது வகுப்பிலே நாங்கள் பெற்றுக்கொள்வோம். வல்ல ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய சொல்லில் உறுதியானவனாக என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் ஆக்கிருள்வானாக. நாளை மறுமை நாளில் சுவர்க்கத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.